தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம் தான், சந்தோஷம் தானே. ஆ ஆ, ஓ ஆ, ஓ உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 18/9/24 இருக்கிறோம். நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற சங்கீதம் 43, 4, 5, நீதிமொழிகள் 21, 22, 23, 23, 24. தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை காத்துக்கொள்வார். ஏளனம் செய்யும் செருக்குடையோரின் பெயர் இருமாப்பு. அளவு கடந்த பெருமையுடன் நடப்பதே அவர் போக்கு. இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 12:31, 13, 13. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஏனென்றால் இறைவன் இந்த உலகில் நமக்கு விட்டு சென்றது அன்பு ஒன்றே. ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், அன்போடு இருங்கள். அன்பினால் எதையும் வெல்லலாம். அன்பே நிறைவானது, அன்பே கடவுள். நமக்கு ஒரு ஃபுல் பைபிளையும் 2 வார்த்தையில் தன்னைத்தான் நேசிப்பது கடவுளாகிய ஆண்டவரை நேசி, தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரை நேசி என்றால் அதில் அன்பு அடங்கியிருக்கிறது. அதனால் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 7:31, 35. நாம் நமது பார்வையில் சரி செய்து கொள்வோம். நம் சமகாலத்து குழந்தைகள் விளையாடி ஒரு விளையாட்டை உருவாக கையாண்டு தம் சமகாலத்தவர்கள் தன்னையும் திருமுழுக்கு யோவானையும் பார்க்கும் நிலையை சொல்கின்றார் இயேசு. நாங்கள் இப்படி நினைத்தோம், நீங்கள் அப்படி இருக்கவில்லை என்று. எதிர்பார்ப்பு கண்கொண்டு திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் பார்த்த மக்கள் இவர்கள் இப்படித்தான் என அவர்கள் மேல் முத்திரைகளை இடுகின்றனர். நம் எதிர்பார்ப்புகளும் முத்திரைகளும் சில நேரங்களில் நம் உறவு வாசல்களை மூடிவிடுகின்றன. அதான் கொரிந்தியரில் பவுல் அழகாக சொல்லியிருப்பார், நான் மானிடரின் மொழிகளில் பேசினாலும் வானதூதரின் மொழிகளில் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் என்னில் இருப்பினும் மறைப்பொருள்கள் அனைத்தின் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்காக ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது. பாருங்க, அன்பு பொறுமையுள்ளது. அன்பு நன்மை செய்யும். அன்பு பொறாமைப்படாது. தற்புகழ்ச்சி கொள்ளாது, ப்ரைடு இருக்காது. இருமாப்பு அடையாது, ப்ரௌட் இருக்காது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, செல்ஃபிஷ் இருக்காது. எரிச்சலுக்கு இடம் கொடாது, டென்ஷன் ஆக மாட்டோம். தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. ஒருத்தர் கஷ்டப்படும் போது சந்தோஷமாக இருக்க மாட்டோம். அன்பு தன் நண்பனுக்கு எதனா நமக்கு வந்தது போலவே நாம் துடிப்போம்.
மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு ஒழிந்து போம். ஏனெனில் நமது அறிவு அரைக்குறையானது, ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. அன்பு அன்பு அன்பு. நாம் அன்பு எப்படி அழியாமல் இறைவன் நமக்காக பாருங்கள், இறைவன் இந்த உலகத்துக்கு வந்த உடனே நமக்கு வானதூதர் மூலயமா அறிவித்த செய்தியே பீஸ் பி வித் யூ, ஆண்டவருடைய அன்பு உங்களோடு இருப்பதாக. இறைவன் நமக்கு திருபலியில் முதல் சொல்வது, குருக்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. நாமும் திரும்பி அவருக்கு சொல்வது உம்மோடும் இருப்பது அன்பு. ஒருவரோடு ஒருவர் இணைக்கும் பாலம் அன்பு. அந்த அன்பு இயேசுக்குள் எப்படி இருந்ததோ நமக்கும் அந்த அன்பு அளவற்ற, எதுவுமே ஒத்துக்கொள்ளாத அன்பு. ஆனால் எல்லாவற்றையும் அன்புக்காக இழக்க நாம் முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.